என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். If you are practicing English at home, சரி, how do you practice? எப்படி பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஒரு குரூப்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்ல தனியா உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஏன் இந்த क्वेश्चन நான் கேக்குறேன் அப்படின்னா, practicing English speaking alone can be effective and enjoyableன்றாங்க. என்ன தனியா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதாவது இங்கிலீஷ் தனியா பேசணும் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிட்டு அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி நம்மளே நம்ம பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? அது சரி. 6 different ways to learn English. First one பாத்தீங்கன்னா shadowing. Second one talking to yourself. நம்மளுக்குள்ள பேசிக்கணும். சரிங்களா? Third one picture visualization. Fourth one talk about different situation. Fifth one, record your voice. Sixth one, reading out loud. ஓகேவா? இல்லை ஒரு டாப்பிக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு ஷேடோயிங். ஷேடோயிங் மீன்ஸ் இமிட்டேட்டிங். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்ட் வீடியோ ஸ்டார்ட் இமிட்டேட்டிங் அப்படின்றாங்க. சரிங்களா? அவங்க ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ்லேயே கார்ட்டூன் இருக்குது, கார்ட்டூன் மூவிஸ் பார்க்கலாம். இல்லையா கிட்ஸ் மூவிஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஒரு வீடியோ ஏதோ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா சப்டைட்டில் கீழே வரும், சப்டைட்டில். சரிங்களா? அதை ஒரு லைனையும் அப்படியே நிறுத்தி நீங்கள் அதை ரீட் பண்ணும். வீடியோ ஆன் பண்ணிவிடுங்க, ஒரு சென்டென்ஸ் வரும், அதில் அதை ரீட் பண்ணிவிடுங்க, திருப்பியும் ஆஃப் பண்ணி திருப்பியும் ஆன் பண்ணணும். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸையும் நீங்கள் கூடயே ரீட் பண்ணணும். இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட் ரீட் பண்ண அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணாதான் உங்களுக்கு உங்களுடைய லிசனிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில் எல்லாமே வரும் உங்களுக்கு. I see. This is how you will do shadowing. சரி, உங்களுக்கு ஷேடோயிங் போர் அடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாக்கிங் டு யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிக்கோங்க. சரிங்களா? அப்படி பேசி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒருத்தரோட பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், வேர்ட்ஸு இல்லையா, கிராமர் இல்லை சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இருந்தால் தான் நம்மளால் அவங்களோட பேச முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கில் வளர்க்குறதுக்கு நம்மளுக்குள்ளேயே பேசி எல்லாத்தையும் அதை வளர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ஏதாவது இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் யுவர் மைண்டு. என்ன பண்ண, ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ இல்லை காலேஜோ படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய இன்டர்வல் பீரியடு இல்லை லஞ்சு முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்க, இன்டர்வலுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, அது இங்கிலீஷில் அப்படியே சொல்லி பாருங்கள். சென்டென்ஸில் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும். சரிங்களா? அதே போல் லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதை அப்படியே ஒரு சென்டென்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ 2 சென்டென்ஸில் 4 சென்டென்ஸ் டெய்லி அவன் ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நம்ம சாதாரணமாக தமிழ் பேசும்போதோ இல்லை நம்மளுடைய மதர் டங் பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷை அப்பப்போ அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரியும், நமக்கு தெரியாமே என்ன பண்ணால் அந்த வேர்ட்ஸ் வந்துடும் தானாக இங்கிலீஷு. அதனால் உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியும், ஆனால் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன இம்ப்ரூவ் ஆகலாம், உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் இது மூலயமா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சர் விசுவலைசேஷன். 2-3 பிக்சர் டெய்லி எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரு பிக்சர் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பிக்சரு ஒரு பொண்ணு ஒரு பையன் நிற்கிற மாதிரி. ஒரு பொண்ணு அந்த பையனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சரிங்களா? அந்த பையன் கையில் பூ வச்சுருக்கான். இதை எப்படி பிக்சரை நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சரை புரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்குது உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பவர் இதில் ஸ்கில் இதில் வரும். சரிங்களா? பிக்சரை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, என்ன இருக்குது உள்ள. ஃபஸ்ட்டு பொண்ணு சிரிக்கிற, அப்போ எப்படி இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம், த கேர்ள் இஸ் லாஃபிங் சொல்லுவோமா? நெக்ஸ்ட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், பூ கொடுக்க போகிறான். அப்போது த பாய் இஸ் கிவ் ஃப்ளவர். அப்போ அந்த பையன் பூ கொடுத்துட்டான், அது இங்கிலீஷை சொல்லிட்டோம் நம்ம. அப்போ ஹீ லைக்ஸ் ஹர், அவனுக்கு அவளை பிடிக்கும். திருப்பி ஷீ லைக்ஸ் ஹிம். இப்போ 4 சென்டென்ஸ் வந்துடுச்சு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பிக்சரையை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் உங்களுடைய ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். இந்த இதில் ஸ்கில்ல அதுதான் முக்கியம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நான் இப்போ டிராஃபிக் போலீஸ் நிற்கிறார். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன், ஐ கேன் சி a டிராஃபிக் போலீஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு. சரியா? அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீ இஸ் டூயிங் இஸ் ஒர்க். ஹீ இஸ் எல்லாத்துக்கும் நான் என்ன சொன்னேன், ஷீ இஸ், ஹீ இஸ், ஐ எம். சென்டென்ஸ் அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்களோ அதை எழுதுங்க, சொல்லுங்கள். சரிங்களா? ஹீ இஸ் டூயிங் இஸ் ஒர்க். அவனுடைய வேலை, அவருடைய வேலையை அவரை செஞ்சிட்ருக்காரு. ஓகேவா? 2 சென்டென்ஸ் வந்துச்சா? நெக்ஸ்ட்டு டிராஃபிக்கில் என்ன இருக்கும், கார் இருக்கும், பஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் இல்லையா? நம்ம அதை அந்த பிக்சரை புரிஞ்சுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஐ கேன் சி a black கார், பிளாக் கலர் கார் சொல்லலாம். சரியா? ஐ கேன் சி a ஆட்டோ. சும்மா அது மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அது போலயே அது மாதிரி 4 சென்டென்ஸ் ஒரு பிக்சரையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஐடியாவை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஐடியாஸ் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th ஒன், டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை என்ன, உங்கள் மனசில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு கடையில் இருக்கோம், சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம். சரிங்களா? சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம போய் என்னென்ன பேசுவோம். இந்த ஆப்பிள் விலை என்ன கேட்போம்ல, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தி ஆப்பிள். சரி, பனானா எவ்வளோ விலை, இந்த வாழைப்பழம் எவ்வளோ விலை கேட்போம் நம்ம. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தி ஆப்பிள் ஆர் பனானா. அப்புறம் பொமோகிரானட், இது எவ்வளோ விலை. பொமோகிரானட்னா அது மாதுளம்பழம். அப்போ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தி பொமோகிரானட். இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம கேட்போம், பழத்தெல்லாம் கேட்டு தான் நம்ம செய்வோம். அந்த மாதிரி அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறீங்க, இல்லை உங்கள் பாஸோட மேனேஜரோட பேசுகிறீங்க ஆஃபீஸில், அது ஒரு 4 சென்டென்ஸ். இல்லை உங்கள் நெய்பரோட பேசும்போது ஒரு 4 சென்டென்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ளே கிரவுண்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுவீங்க, ஒரு 4 சென்டென்ஸ். இந்த மாதிரி சென்டென்ஸை இது மாதிரியே ஃப்ரேம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். அதே போல் யூ கேன் ஹேண்டில் எனி சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் வந்து ஹெசிடேஷன் வில் ஃப்ளை அவே அப்படின்றான். அப்போ என்னது, அந்த தயக்கம் வராது, அந்த பயம் வராது. உங்களுக்கு தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் யாரையாவது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். இது நான் என்னுடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் எடுத்துவோங்க. நீங்கள் வந்து ட்ராவலிங் பண்ணுறீங்க. சரிங்களா? உங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். இப்போது என்னென்ன எங்கெங்கே போக உங்களுக்கு பிடிக்கும், எந்தெந்த ஊர் பார்க்கணுன்ற ஆசை, அந்த மாதிரிலாம் இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் நீங்கள். சரிங்களா? இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருந்தது, உங்கள் வாய்ஸ் மாடுலேஷன் எப்படி இருந்தது, கிராமர் எப்படி இருந்தது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து பார்த்தேன்னா ஒரு மாதிரி எல்லாமே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா நிறைய கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்தாச்சு, நல்ல சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வருது, எல்லாமே வருது. அதனால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ ஃப்ளூயன்சி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் அவுட் லவுட். ஏதாவது ஒரு ஸ்டோரி புக் எடுத்து வச்சுக்கோங்க, சின்ன ஸ்டோரி புக் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து தெனாலிராமன் ஸ்டோரிஸ் இருக்குது, இல்லையா பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் இருக்குது, சின்ன புக் இங்கிலீஷ் புக் எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா கார்டனுக்கு போய் நல்லா கத்தி படிங்க. அதை கத்தி படிக்கிறதால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய வொக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், அதே போல் ப்ரொனன்சியேஷன் வரும், சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நல்லா வரும், உங்களுக்கு ஃப்ளூயன்சி நல்லா கிடைக்கும், நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க இதை கிராமரை. அதே போல் வந்து என்னது, உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளூயன்சி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த 6 ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நல்லா இங்கிலீஷ் பேசலாம். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.